ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்களும் சூப்பராக இருப்பேன் நம்புகிறேன். ஸோ இப்போ ரீசெண்டாக டெக் பாஸ் அப்புறம் டெக் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு 2 சேனலுக்கும் முட்டி மோதிட்டு இருக்காங்க. ஸோ சண்டை போட்டிருக்காங்க. அவங்க என்ன ரீசனுக்காக சண்டை போடுறாங்க அப்படின்றது கண்டிப்பாக எனக்கு தெரில. பட் ஆனால் என்னோட தாட்டில் எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன். அவங்க 2 பேரும் கேம் ப்ளே பண்ணுறாங்க, ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு தோணுது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் தோணுதா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் கடைசியில். அது இல்லாமல் இப்போ 1 by 1 கேம் ப்ளே பண்ணுறாங்க, ஸ்கிப் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஏன் ப்ரோ தோணுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, சுதர்சன் வெளியே வர்றாரு அப்படின்றது ஒரு 3 இது கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி 5 to 6 month இருக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி எனக்கு ஹைக் ஏற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனியில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஹைக் இயர் ஆன் இயர் ஏறிட்டு தான் இருக்கும். பட் ஆனால் அவருக்கு சேலரியாக கொடுக்கல. அது ஒரு ஃபஸ்ட்டு சேலரியை கொடுத்தா ஹைக் ஏறும். அது இல்லாமல் அவருக்கு சேராக போயிட்டுருக்கு, 33% சேராக போயிட்டுருக்கு. அப்படின்ற பட்சத்தில் அவங்க ஹைக் கேட்குறது எப்படி கரெக்ட் அப்படின்றது எனக்கு தெரில. ரெண்டாவது இப்போ ஒரு கம்பெனிலேருந்து நம்ம ரிலீவ் ஆகுறோம் அப்படின்னா நம்ம உடனே ரிலீவ் ஆக முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 45 days ஆச்சும் நோட்டீஸ் பீரியட் இருக்கணும், இருந்துட்டு தான் வரணும். அவர் ஷேரிங் தான் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்ற பட்சத்தில் அவர் பார்ட்னராக தான் இருந்திருக்காரே தவிர அவர் ஒரு எம்ப்ளாயாக இருந்ததில்லை. ஒரு எம்ப்ளாயாக இருந்தால் மட்டும்தான் அப்போ நம்ம சர்வீஸ், ஒரு நோட்டீஸ் பீரியட் சர்வீஸ் பண்ணணும், அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது ஒரு தாட் இருக்கும். அவர் பார்ட்னராக இருந்தனால டக்குன்னு ரிலீவ் ஆகிட்டாரு. அது அவரோட பர்சனல் இது. ஸோ அது பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து அந்த அவங்க டீம்ஸில் இருக்கவங்க எல்லாரும் வெளியே போகிறது அப்படின்றது எந்த அளவுக்கு உண்மையானது, அதே மாதிரி நம்ப முடியுது அப்படின்றது எனக்கு தெரில. ஸோ நான் நான் ஒரு டீமில் நான் ஒரு லீடராக இருக்கேன், நான் ஒரு பாஸாக இருக்கேன் அப்படின்னா என்னை நம்பி யாருமே வேலையை விட்டுலாம் வரவே மாட்டாங்க. இப்போது இன்கேஸ் நான் வெளியே வர்றேன் அப்படின்ற பஸ்ஸில் இப்போது ஒருத்தருக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ எனக்கு லோன், இஎம்ஐ அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்ற பஸ்ஸில் ஒரு ஒரே ஒரு நபருக்காக நம்ம ஒரு 6 பேரோ 7 பேரோ நம்ம டக்குன்னு வெளியே வரவே மாட்டாங்க. இது பாசிபிளே கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறேன், இவங்க ஸ்கிரிப்ட் மாதிரி பண்ணுறாங்க, அதனால தான் இந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு. இப்போ ஒரு கம்பெனியில் ஒருத்தர் வேலையை விட்டு போகலாம். ஒருத்தர் வேலையை விட்டு போனதுக்கு ரீசன் சொல்கிறாரு. அவங்க ஆடியோலாம் போடுறாங்க, எல்லாம் ஓகே. இப்போ எல்லாருக்கும் ஒரு ரீசன் இருக்கும்ல, ஒரு ரீசன் இருக்கும்ல. அதுக்கு ஆடியோ எங்கே எதுவுமே இல்லை. ஸோ அவங்க ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் லெஃப்ட் ஆனதை மட்டும் காட்டுறாங்க. அது என்ன ஒரு ப்ராப்பரான இதுன்னு எனக்கு தெரில. 6 பேர் வெளியே போகிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட ஏதாச்சும் ஒன்று இன்புட் அவங்ககிட்ட வாங்கிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வெளியே போறீங்க அப்படின்னா எங்களுக்கு நஷ்டேடாக இந்த மாதிரி அமௌண்ட் கொடுங்க, இல்லை ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். இவங்க நஷ்டேடும் வாங்க மாட்டாங்களாம். அதே மாதிரி அவங்க மொபைல்லாம் அவங்ககிட்டே கொடுத்துருவாங்களாம். நீங்கள் வெளியே போயிருந்தா போங்க, ஃபோன் வச்சுட்டு போங்க அப்படிலாம் சொல்லாமல் அவங்க இந்த மாதிரி உங்களுக்கு 2 to 3 month உங்களுக்கு இது எடுத்துக்கணும். நீங்கள் அந்த எல்லாம் பேக்கப் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சத்தியமாக எனக்கு லாஜிக்காக தெரியவே இல்லை. இப்போ ஒரு கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆகுறோம் அப்படின்னா அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எதுவோ அதை அவங்க டைரெக்டாக அவங்ககிட்ட கொடுத்துடணும். கொடுக்கல அப்படின்னா அது கோர்ட் மூலம் கேஸ் ஃபைல் பண்ணலாம். கம்பெனி சைடில் கேஸ் ஃபைல் பண்ணலாம். அந்த கேஸ் ஃபைல் பண்ணால் கண்டிப்பாக மூவ் ஆகும். எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ என்னோட கம்பெனி லேப்டாப் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் ரிலீவ் ஆகிட்டேன், இன்னும் கம்பெனிக்கு அந்த லேப்டாப் சப்மிட் பண்ணல அப்படின்னா கம்பெனி சைடில் நம்ம ஒன்று டிடெக்ட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி கொடுக்க போகிற சேலரிலாம் டிடெக்ட் பண்ணுவாங்க. இல்லைனா கண்டிப்பாக கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி லேப்டாப் கொடுக்கல, நீங்கள் ரொம்ப ஆர்கியூ பண்ணால் கண்டிப்பாக கேஸ் கொடுப்பாங்க, இல்லைனா கேஸ் கொடுக்க மாட்டாங்க. இது எப்படி ப்ராப்பராக அவங்க வெளியே வந்திருப்பாங்க அப்படின்றது எனக்கு ஒன்றுமே புரியவே மாட்டேங்குது. எல்லாருமே ப்ராப்பரான கன்க்ளூஷன் கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் மக்களால் நம்பவே முடியும். நீங்கள் சும்மா பேருக்குனே ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க பண்ணுறது கரெக்ட் அப்படின்னு மக்கள்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க. டெக் பாஸ் சுதர்சன் கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு, எல்லாம் ட்ரஸ்டபுளாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் ஆனால் எனக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிரிப்ட் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பயங்கர கேம் பிளே. இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். A to D சேனல் சிடிக்கு அந்த ஆஃபர் கொடுத்தாருல, அது ஃபேக்கு அப்படின்னு ஒருத்தர் ரிவீல் பண்ணார். அந்த ரிவீல் பண்ணதை நியூஸ் சேனல்லையும் போட்டாங்க. இந்த மாதிரி நியூஸ் சேனலில் இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணிட்டாரு, எல்லாமே உண்மையாக பேசுகிற ஒருத்தர் ஃப்ராட் பண்ணிட்டாரு அப்படின்னு போட்டாங்க. அதே மாதிரி டெக் பாஸும் இந்த அடடா கிரியேட்டிவ்ஸும் வெளியே வந்துட்டாங்க அப்படின்றத ஒரு கண்டென்ட்டுக்காக ஆச்சும் ஒரு சேனலும் போடலை. ஒரு பாலிமர் சேனல் போல, புதியலிமறை போல எந்த சேனலும் போடலை. எதுக்காக போடலை அப்படின்றது எனக்கும் தெரில. இவங்க அந்த விக்னேஷ் ப்ரோ ஒருத்தர் இருக்காரு, அட்வொகேட். ஸோ அவங்ககிட்ட டைரெக்டாக டெக் பாஸ் சுதர்சன் போயிருக்காரு. போயிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்றத சொல்கிறாரு. அது ஓகே. நான் அவரோட தாட்ஸில் அவர் சொல்கிறாரு அப்படின்றது ஓகே, எனக்கு அக்செப்டபிள் தான். பட் அவங்கள நம்பி வந்திருக்காங்களா ஒரு 6 பேர், அவரை பற்றியும் சொல்லியிருக்கணும்ல. இந்த மாதிரி என்ன நம்பி வந்திருக்காங்க,
அது வந்து கரெக்டாக தப்பா அப்படின்னு வந்து நீ அவங்ககிட்டையும் கேட்டுக்கணும்ல. இது வந்து கரெக்டாக தப்புன்றத வந்து விக்னேஷ் ப்ரோவும் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி இந்த மாதிரி வந்ததெல்லாம் கரெக்ட் இல்லை. ஏன்னா ஒரு கம்பெனிலேருந்து நம்ம ப்ராப்பராக ரிலீவ் ஆகணும், ப்ராப்பராக வந்து ஏதாச்சும் அக்ரிமெண்ட் பண்ணணும், ஏதாச்சும் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ரிலீவ் ஆகணும் அப்படின்றது வந்து விக்னேஷ் ப்ரோவும் சொல்லியிருப்பாரு. அது இல்லாமல் அடடா கிரியேட்டர்ஸ் வந்து பண்ணுறது வந்து சரியான எப்படி சொல்கிறது, பச்சையாக தெரியுது அவங்க பண்ணுறது. இப்போ வந்து அந்த அக்கா வந்து பேக் எடுப்பாங்களாம், பேக் எடுக்கும்போது வந்து கேமரா வந்து மறைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த PS5 எடுத்து வந்து அதுக்குள்ளே வைப்பாங்களாம், வச்சோன்னா அந்த பேக்குள்ளே வச்சுப்பாங்களாம், அப்புறம் வெளியே வந்துருவாங்களாம். வெளியே வந்தோன்னா அந்த PS5 எடுத்தாங்கல்ல அந்த அக்கா வந்து அவங்களுக்கு இந்த CCTV இருக்கிறது வந்து இந்த கம்பெனியில் இருக்கிறது வந்து தெரியவே தெரியாதான். ஸோ வந்து அதனால் வந்து இந்த PS5 மறைச்சு வந்து அந்த சந்துலேருந்து எடுத்துட்டு வருவாங்களாம். மெயினில் வரும்போது CCTV சுற்றி இருக்கும் அப்படின்றது வந்து அந்த அக்காவுக்கு தெரியாதா? அது தெரிஞ்சு தான் இருக்கும், தெரியாமலாம் இருக்கவே இருக்காது. அவங்க வந்து அப்படியே அந்த பையிலேருந்து அந்த PS5 எடுத்து கட்டப்பைக்கு மாற்றுவாங்களாம். கட்டப்பைக்கு மாற்றும் போது வந்து அவங்க வந்து பார்க்க மாட்டாங்களாம், அது அப்போ வந்து கையங்களமாக பிடிக்க மாட்டாங்களாம். அதே மாதிரி வந்து அந்த கட்டப்பை கை மாறும்போதும் அவங்க வந்து சரி இருக்கட்டும் நமக்கு என்ன அப்படின்னு தோணா மட்டும்தான் அவங்க வந்து பிடிக்காம இருக்க முடியும். இப்போ வந்து அவங்க PS5யும் மாற்றிப்பாங்க, அப்புறம் வந்து PS5 எடுத்துகிட்டு வெளியே வந்துடுவார். ராஜேஷோ யாரோ வந்து வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க போய் கேட்குறாங்க, என்னப்பா எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு. ஏன் அது வந்து அந்த கட்டப்பை மாற்றும் போது தெரிலையா, இல்லை அந்த சந்துக்குள்ளே போய் அந்த PS5 எடுக்கும்போது தெரிலையா அப்படின்றது வந்து எனக்கு சத்தியமாக ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இவங்க 2 பேரும் வந்து பயங்கர கேம் ப்ளே பண்ணுறாங்க, பயங்கர ஸ்கிரிப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ ஒரு மேனேஜராக நான் இருக்கேன் அப்படின்னா என்னோட ஆஃபீஸோட பொருள் வந்து நமக்கு வந்து களவு போகுது இல்லைனா வந்து எடுக்கிறாங்க அப்படின்ற பஸ்ஸில் வந்து இவர் ஸ்டோர் இன்சார்ஜ்னு ஒருத்தர் இருப்பார். ஸ்டோர் இன்சார்ஜ் அந்த அக்கா இருந்தாங்க ஸ்டோர் இன்சார்ஜ். பட் ஸ்டோர் இன்சார்ஜ் வந்து எதுக்காக எடுத்து கொடுக்குறாங்க? சுதர்சன் கேட்டால் எடுத்துட்டுருவாங்களா? எப்படி எடுத்து கொடுக்கலாம்? ஸோ வந்து அந்த சுதர்சன் கேட்குறாங்க அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. எல்லாரும் சுதர்சன் தான் கேட்டார். சுதர்சன் கேட்டால் நீங்கள் யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்? உங்கள் பாஸ் வந்து இப்போ சுதர்சன் கிடையாது, வேற யாரோ ஒருத்தர் தான். ஸோ அவர்கிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி வந்து சுதர்சன் கேட்குறாரு நம்ம கொடுக்கலாமா அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கணும். அவங்ககிட்ட கேட்காம நீங்கள் டேரெக்டாக PS5 கொடுத்துருவீங்களா, அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்களாம். அந்த மாதிரிலாம் யாருமே எதுவுமே பண்ணவே முடியாது கைஸ். ஏன்னா நம்ம வந்து ஒரு கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வந்து எல்லா டீட்டெயிலும் பக்காவாக கொடுத்துட்டு சைன் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. சும்மாலாம் யாருமே வந்து கொடுக்கவே மாட்டாங்க கைஸ். அதனால வந்து இவங்க வந்து பயங்கர பக்கா கேம் ப்ளே பண்ணுறாங்க. வேற ஏதோ சேனல் வந்து நம்ம ஆரம்பிக்கணும், ஸோ வந்து வேற ரூட் தெரில அப்படின்ற பட்சத்தில் தான் இந்த சேனல் வந்து டெக் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம மக்களை வந்து பயங்கரமாக வந்து ஏமாத்துறாங்க. இப்போ வந்து A to D வந்து சிடிக்கு வந்து அது தப்பு தான், எனக்கும் தெரியும், ஆல்ரெடி எனக்கு தெரியும். பட் ஆனால் அதுக்கு வீடியோ போடுறது கிடையாது. எதுக்காக அப்படின்னா எனக்கு அது தெரியும். ஸோ வந்து அது தப்பான ரூட்டில் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ வந்து அது வந்து ஃபுல்லாகவே வந்துருச்சு. அதெல்லாம் மேனுப்ளேட் வேறு பண்ணுறாரு அவர். எடிட்டியை வந்து மேனுப்ளேட் தான் பண்ணுறாரு. ஏன்னா எப்படி அப்படின்னா அவர் வந்து பண்ணது தப்பு அப்படின்றத வந்து ஒத்துக்கவே இல்லை. அவர் ஜஸ்ட் வந்து மேனுப்ளேட் பண்ணுறாரு. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நான் பண்ணது கரெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் அது பண்ணவே கூடாது. இப்போ வந்து நான் ஒரு கீயே வந்து இந்த மாதிரி இருக்குது, இந்த வெப்சைட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னாலே வந்து யூடியூப்பில் காப்பிரைட் கொடுத்துருவாங்க. பட் ஆனால் வந்து அது ஏன் இப்படி காப்பிரைட் வரல அப்படின்றது வந்து எனக்கு தெரில. அது இல்லாமல் வந்து டெக் பாஸ் அப்புறம் வந்து டெக் சூப்பர் ஸ்டார் வந்து ஜெனுனாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஜெனுனா எல்லாம் இல்லவே இல்லை. ஜெனுனாக இருக்கிறவங்க வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ வந்து அடடா கிரியேட்டர்ஸே எடுத்தாங்க. அடடா கேஸ் வந்து ஒரு சின்ன யூடியூப் சேனலுக்கு போயிட்டு இந்த மாதிரி ரிவ்யூ கொடுத்துறாங்க. ஏன் நீங்கள் உங்கள் 2 பேருக்கு தானே பிரச்சனை? கலாட்டாவில் கொடுத்துருக்கலாம், பிஎன்யூட்ஸில் கொடுத்துருக்கலாம், பெரிய யூடியூப் சேனலில் கொடுக்காம சின்னதாக இது கொடுத்தீங்க. அது இல்லாமல் வந்து அவங்களே வந்து உடனே கன்க்ளூஷன் கொடுத்துருக்கலாம், அதுவும் கொடுக்கல. ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ரெடி பண்ணி அந்த வாட்ஸ்அப்பில் குரூப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எல்லா டேட்டாவும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு வந்து இது வந்து ஃபேக்டபுளா இல்லை இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது வந்து சத்தியமாக வந்து ஒன்றுமே புரியல கைஸ். அதே மாதிரி வந்து இவர் போட்ட கமெண்ட் இப்போ வந்து டெக் சூப்பர் ஸ்டார் சுதர்சன் வந்து ஒரு கமெண்ட் போடுறாராம். அந்த கமெண்ட்டை வந்து உடனே வந்து அவங்க ஸ்பாமில் போடுறாங்களாம். ஸோ வந்து இது வந்து எப்படி இவர் போடுற கமெண்ட் 2 பேருமே ஜென்யூனாக இருக்காங்க அப்படின்னா இப்போ 2மே போட்ட கமெண்ட் வந்து அவங்க வந்து விசிபிளாக வச்சுருக்கணும். அதுவும் பண்ணலை. இவர் வந்து போட்ட கமெண்டை வந்து ஒரு 3-4 வாட்டி கூட போட்டிருக்கலாம். சரி அவங்க ஸ்பேம் பண்ணுறாங்க இல்லைனா வேறு ஏதாச்சும் ஒரு இதுலையும் போட்டுருக்கலாம். பட் ஆனால் எதுவுமே பண்ணல. அதையும் வந்து ஒரு லைவ் வீடியோவாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கமெண்ட் பண்ணோம், இந்த மாதிரி ஆச்சுன்னு எதுவுமே பண்ணல கைஸ். இன்ஸ்டாகிராம்லையும் போஸ்ட் பண்ணல. இந்த மாதிரி வந்து நம்ம போட்டிருந்தோம். ஆனால் கம்யூனிட்டியில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கமெண்ட் போட்டோம், பட் ஆனால் வந்து அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல அப்படின்னு அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்காங்க. இவங்க வந்து திருட்டு போகிறதில்ல. அந்த PS5 அப்படின்றத வந்து எனக்கு வந்து நம்புகிற மாதிரி இல்லை. உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கைஸ். டெக் சூப்பர் ஸ்டார் அப்புறம் வந்து டெக் பாஸ் இது 2மே வந்து இவங்க பிளான் பண்ணி வந்து ஒரு சேனல் வந்து கிரியேட் பண்ணுறாங்க கைஸ். இது வந்து நான் என்னோட தாட்டை தான் சொல்கிறேன். ஏன்னா வந்து இப்போது பெரிய சேனல் வந்து பிளாக் ஷீப்பு அப்புறம் வந்து வேறு ஒரு சேனலும் வந்து அவங்க வந்து தனித்தனியாக வராங்க அப்படின்னா ஒரு சேனல் கிரியேட் ஆகும். அதே மாதிரி வந்து இவங்க வெளியே வரணும் அப்படின்றதுக்காக வெளியே வந்திருக்காங்க. அந்த வெளியே வந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு டீமாக தான் வெளியே வந்திருக்காங்க. இப்போ ஒரு
ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வெளியே போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஷேர் கிடைக்குது, எனக்கு ஒரு 30% ஷேர் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து நான் வெளியே வருவேன். எனக்கு வந்து பயமே கிடையாது, எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்றதுக்காக வெளியே வரலாம். பட் அஸ் ஏ எம்ப்ளாயாக வந்து ஒரு 6 பேர் டக்குன்னு வெளியே வர்றது அப்படின்றது வந்து பாசிபிளே கிடையாது. அது வந்து எந்த விதமான உண்மை கிடையாது. அது இல்லாமல் அந்த கட்டப்பையில் வந்து அவங்க வந்து ரிவீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன ரிவீல் பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து எனக்கு தெரில. ஸோ வந்து அது தெரியாமல் வந்து நம்ம வந்து அதை பற்றி பேசக்கூடாது. ஸோ வந்து அந்த கட்டப்பை என்ன ரிவீல் பண்ணுறாங்க, அது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றது வந்து எனக்கு தெரில. அது இவங்களுக்கு வந்து வியூஸ்க்காக இது பண்ணுறாங்களா அப்படின்றதும் தெரில. ஏன்னா வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஒரு வீடியோ போட்டாங்க, ஒரு நல்ல வியூ போயிடுச்சு, ஒரு 2 மில்லியன் 3 மில்லியன் வியூ போச்சு. இப்போ இவங்க வியூ போடுறாங்க, இப்போ ஒரு 1 மில்லியன் வியூ போகுது. இது என்ன கதைனே தெரில கைஸ். இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து எனக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் மாதிரி தோணுதா, இல்லை உங்களுக்கும் தோணுதா அப்படின்றத வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் தெரியும் இவங்க ஸ்கிரிப்ட் பண்ணுறாங்களா, ஸ்கிரிப்ட் பண்ண மாட்டாங்களா, இவங்க சேனலை வந்து நம்ம ட்ரஸ்டபுளாக பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா அப்படின்றது. இவங்க வந்து சொல்கிறாரு, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அடடா கிரியேட்டர்ஸ் இருக்காங்களா, அவங்க வந்து நான் வந்து 99% வந்து நம்ம கண்டென்ட் இருக்கணும், 1% வந்து இப்போ வந்து ஸ்பான்சர்ஷிப் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்து அவர் வந்து என்ன சுதர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து கண்டென்ட் தான் மெயின், நம்ம வந்து ஸ்பான்சர்ஸ்லாம் மேட்ரு கிடையாது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஓனராக இப்போ வந்து நீங்கள் ஒரு ஓனராக இருக்கீங்க, இப்போ வந்து உங்களுக்கு ஷேர் வந்து கூட வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம ஸ்பான்சரை இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஷேரே கூட கிடைக்கும், இல்லைன்னா கூட கிடைக்காது. உங்களை வந்து ஸ்பான்சர் கூட பண்ணுறது வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண சொல்லலை, ஒரு சில கண்டென்ட் தான் ஸ்பான்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அந்த மாதிரியும் வந்து தயவு செஞ்சு பண்ணக்கூடாது. பட் ஆனால் வந்து உங்களை வந்து மக்கள் நம்புகிறாங்க, நான் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பட் ஆனால் இப்போல்லாம் பண்ணுறது வந்து இப்போது எது ஸ்கிரிப்டாக எதுன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது கைஸ். ஸோ அதனால் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 2 சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. யார் உண்மையாக பேசுகிறாங்க அப்படின்றது தெரில கைஸ், எனக்கே தெரில. அது வந்து உங்களுக்கும் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வந்து நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணும். ஸோ வந்து நான் வந்து ப்ரோ இதையும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் ப்ரோ, இதையும் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணுனா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். அடடா கிரியேட்டர்ஸுக்கும் நான் வந்து ஒரு எனிமிலாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. என்னோட தாட்டில் வந்து எனக்கு தோன்றதை வந்து நான் சொல்கிறேன். எதுக்காக அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து ஒரு வீடியோ போடுறாங்க, அவர் வந்து வெளியே வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு வீடியோ போடுறாங்க. ஸோ அது எல்லாருமே யூஸ் பண்ணி எல்லாருமே வந்து அப்லோட் பண்ணுறாங்க. அது வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆகுது. அவர் வந்து ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர் எடுக்கிறாரு. இப்போ வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து அவங்க ஒரு வீடியோ போடுறாங்க. ஏன் அவங்க வந்து போட்ட உடனே போட மாட்டாங்களா, ஆப்போசிட் வீடியோ போட மாட்டாங்க. எதுக்கு அப்படின்னா அவங்க வந்து சேனல் வேணும். ஸோ ஒரு 1 மில்லியன் வியூ கிடைச்சா நம்ம வந்து ஒரு கோல்டு ப்ளே பட்டன் வந்து நம்ம ஆஃபீஸில் இன்னொன்று மாட்டலாம் அப்படின்றதுக்காகவும் பண்ணலாம். ஸோ வந்து 1 மில்லியன் போனதுக்கப்புறம் இவங்க ஒரு வீடியோ போடுறாங்க. இவங்க ஒரு கன்க்ளூஷன் இப்போ கொடுத்துருக்காங்க, அந்த கட்டப்பை கன்க்ளூஷன். அந்த கட்டப்பை கன்க்ளூஷன் வந்து இவங்க முடிப்பாங்களாம். இதே வந்து கதை வந்து எப்படி போகும்னு தெரில, கண்டினியூவாக கதை போயின்னே இருக்கும் போல். ஸோ வந்து அந்த மாதிரி வந்து கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். பட் ஆனால் நம்ம பார்க்குறவங்க வந்து நம்ம வந்து எப்படின்னு தெரில, நம்ம வந்து மென்டல் ஹெல்த்தாக எப்படி நம்ம ஃபீல் பண்ணுறதோ அப்படின்னு தெரில கைஸ். அதனால் நீங்கள் வந்து உங்களோட ஓன் தாட்டில் வந்து நீங்கள் வந்து இப்போது நல்ல கண்டென்ட் போடுறாங்க அப்படின்ற பஸ்ஸில் கண்டிப்பாக வந்து அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஃபேக்காக போடுறாங்க இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேர் பண்ணுறது பக்கா ஃபேக் மாதிரி தான் தோணுது. எனக்கு வந்து ரியலாக ஃபீலே ஆகலை கைஸ். உங்களுக்கு ரியலாக அந்த மாதிரி ஃபீல் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நான் நிறைய வாட்டி சொல்கிறேன், கமெண்ட்டில் சொல்லுங்கன்னு. ஏன்னா உங்களோட ஃபீட்பேக் தெரிஞ்சால் மட்டும் தான் நம்மளால் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் வந்து என்ன மாதிரி கமெண்ட் பண்ணாலும் நம்ம வந்து ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி வந்து டெக் பாஸ் சுதர்சனுக்கும் அந்த அடடா கிரியேட்டர்ஸுக்கும் என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்கு அப்படின்றது வந்து தெரில. என்னோட தாட்டில் வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு தோணுது, எனக்கு மட்டும் தான் தோணுதா இல்லை மக்களுக்கு யாருக்காச்சும் தோணுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே போஸ்ட் பண்ணுறது. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் கீழே கொடுக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ்.